அவருடைய உழைப்பை பார்க்கின்ற பொழுது நாங்களும் அதற்கு பின்னால் அணிவகுத்து பணியாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆக மொத்தம் இந்த இயக்கம் இன்னும் எத்தனை நூற்றாண்டானாலும் இந்த இயக்கத்தை எந்த அரசியல் கட்சிகளும் தொட்டு பார்க்க முடியாது. ஒரு வார்த்தைக்கு சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? ஏழை மக்களுடைய தலைவர், தன்னை வார்த்தெடுத்து கொண்ட ஒரு தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் அவருடைய பிறந்த நாளில் இந்த நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியை இது முதல் கிட்டத்தட்ட 4 முறை தொடர்ந்து வெற்றி தான். அவர் வெற்றியினுடைய நாயகன் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தலைவர் கலைஞருடைய அன்பும் அருளையும் ஒரு சேரப்பெற்றவர். தொடர்ச்சியாக எந்த தேர்தலிலும் அடுத்து நடக்கிற சட்டமன்ற தேர்தலிலும் இன்னும் அதிகமான இடங்கள் 125ன்னா குறைச்சபட்சம் 175 அந்த இடத்தை தொடுகின்ற அளவிற்கு அவருடைய உழைப்பு இருக்கிறது. அவருடைய உழைப்பை பார்க்கின்ற பொழுது நாங்களும் அதற்கு பின்னால் அணிவகுத்து பணியாற்ற வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆக மொத்தம் இந்த இயக்கம் இன்னும் எத்தனை நூற்றாண்டானாலும் இந்த இயக்கத்தை எந்த அரசியல் கட்சிகளும் தொட்டு பார்க்க முடியாது. வாழ்த்துக்கள் 100 ஆண்டு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் தமிழ்நாடு மாநிலம் வளர்ச்சி பெற்ற மாநிலமாக நம்பர் 1 மாநிலமாக இன்றைக்கு தமிழ்நாட்டை உயர்த்திய பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்களை சாரும். அந்த அளவில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி. ஏழை மக்களுடைய தலைவர். ஆபத்தான சூழ்நிலையில் தேசம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு கப்பலுக்கு எப்படி மாலுமி முக்கியமோ அதே போன்று இந்த தேசத்திற்கு வழிகாட்டுவதற்கு ஒரு கொள்கை ரீதியாக ஒரு சித்தாந்த ரீதியாக தன்னை வார்த்தெடுத்து கொண்ட ஒரு தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் தேவைப்படுகிறார். அவர் நீடூழி வாழ்ந்து இந்த நாட்டிற்கு நல்வழி காட்ட நான் நெஞ்சார வாழ்த்துகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கு. தமிழகமே, இன்னும் சொல்லப்போனால் தமிழர்கள் எங்கெங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அவர் பல்லாண்டு காலம் வாழ்ந்து இந்த தமிழ் சமுதாயத்திற்கு தமிழ்நாட்டிற்கும் பணியாற்ற வேண்டும் என்று அவருக்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் சென்னையிலே நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற அரிய வாய்ப்பு கிடைத்ததை மகிழ்ச்சி அடைகிறோம். எனவே அவர் பல்லாண்டு காலம் உடல் நலத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து தொடர்ந்து தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர்களும் விட்டு சென்றிருக்கிற பணிகளை இந்த தமிழ் சமுதாயத்திற்கு ஆற்றிடுகின்ற வகையிலும் தமிழ்நாட்டிற்கு மக்களுக்கு ஆற்றுகின்ற பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகின்ற வகையிலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்று மனதார நெஞ்சார வாழ்த்துகிறோம். நன்றி சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.